வார்த்தையை நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிற எடுத்திருக்கிற பகுதி புதிய ஏற்பாட்டில் மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் 10 46 முதல் 52 வசனம். இதுல 46வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆமென், அல்லேலூயா. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் தலைப்பா கொடுத்தார். இந்த வாரத்தினுடைய இந்த ஜனவரி மாதத்துடைய முதல் வாரத்தில் ஆண்டவர் நமக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய தேவைகள் இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஒரு பெரிய பாரத்தோடு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை சிலர் பர்பஸா இந்த காரியத்தை செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உண்மையிலே ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு வந்திருப்பீங்களானா கட்டாயம் அந்த காரியத்தை கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். நான் இந்த பகுதியில் வாசித்தாங்க 46வது வசனத்துல ஆண்டவர் எரிகோவுக்கு வர்றாராம். அந்த எரிகோ என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி. அது என்னது, ஒரு சாபமான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். அல்லேலூயா. அங்க ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அவனுடைய தகப்பனார் பெயர் சொல்லப்பட்டிருக்கு தீமேயு, அவனுடைய பெயர் பர்த்திமேயு. அப்ப அந்த பர்த்திமேயுவை குறித்து நான் பார்க்கிறேன். அவன் ஒரு குருடனா இருக்கிறான். அவன் ஒரு சாலை ஓரத்தின் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வருகிற மனுஷரிடத்துல பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அப்ப தன்னால செயல்பட முடியாத ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் எரிகோவில் பார்க்கிறார். அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி, அது ஒரு சபிக்கப்பட்ட இடம். அங்க பார்க்கிற மனுஷனும் என்னது, ஒன்னுத்துக்கு உதவாத, தன்னால செயல்பட முடியாத ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷன் தான் அங்க இருக்கிறான். நான் இப்படியாக நான் சொல்றேன், வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் குருடனாய் பிறந்ததற்கு காரணம் இவனுடைய தாய் தகப்பன் செய்த பாவமா அல்லது இவன் செய்த பாவமா? அப்ப அந்த குருடனை எதை அடையாளப்படுத்துறாங்கன்னா, அது ஒரு பாவத்திற்கு ஒரு தண்டனையின் அடையாளமா படுத்துறாங்க. அப்ப அந்த எரிகோ சபிக்கப்பட்ட பூமியா இருக்கிறது, அது ஒரு சபிக்கப்பட்ட இடமா இருக்கிறது. அந்த மனுஷனும் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா அந்த இடத்திற்கு அவர் போகிறார். அல்லேலூயா. இந்த வேதத்துல நீங்க பார்க்கணும்னு பார்த்தா, யோசுவாவினுடைய புஸ்தகத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, யோசுவாவின் புஸ்தகம் அதை கட்டுகிறவன் அந்த இடத்துல பாருங்க. 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. 6:26. அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். யோசுவா அந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்புகிற மனுஷனுக்கு என்ன நேரிடும், அவன் அந்த அஸ்திபாரத்தை போடும்போது அவனுக்கு என்ன நேரிடும், அந்த 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 காரியத்தை சொல்லி அவன் அந்த இடத்தை சபிக்கிறான். அஸ்திபாரத்தை போடும்போது மூத்த குமாரனையும் அதன் வாசல்கள் வைக்க போது இளைய குமாரனும் சாக கொடுக்கவன் என்று சொல்லி அந்த எரிகோவை என்ன செய்யறான், சாபம் கொடுக்கிறான். ஆனா அதே இதுல பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல பாருங்க. 1 ராஜாக்கள் 16:34. அவன் நாட்களில் பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் எனும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகூப் எனும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். அல்லேலூயா. சாபம் அங்க கொடுத்திருக்கிறான். இங்க 1 ராஜாக்கள்ல பார்க்கிறோம், அந்த 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 இடத்தை என்ன செஞ்சானா, ஈயேல் என்ற மனுஷன் என்ன செஞ்சான், அதை கட்ட ஆரம்பிச்சானா. அது சொல்லப்பட்டது பாருங்களேன், அவன் அந்த அஸ்திபாரத்தை போடும்போது அவனுடைய மூத்த குமார் அபிராம் இறங்குறான். அடுத்து 2வது அது வாசல் வைக்க போது அங்க என்னது, செகூப் என்ற அந்த மகன் இறக்குறான்.
அப்ப அது ஒரு சபிக்கப்பட்ட பூமி, அது சாபமான இடம். அந்த சாபம் அந்த இடத்துல பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை அடையாளப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படிப்பட்ட பூமிக்கு, சபிக்கப்பட்ட பூமிக்கு, சபிக்கப்பட்ட இடத்திற்கு இயேசு வருகிறார். அந்த இடத்துல ஒரு பாவத்தால் நிறைந்த ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு மனுஷனை என்னது அங்க இருக்கிறான். அப்ப இந்த நாளில ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியில சொல்கிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய பிரசனம் அந்த இடத்திற்கு வரும்பொழுது அது ஆசீர்வாதமாய் மாறும். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய வருகை எங்கெல்லாம் இருக்குதோ, உங்க வீட்டுல ஏசப்பா வருவார் என்றால் கட்டாயம் உங்க வீட்டுல மகிமையான காரியம் நடக்கும், சமாதானம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது, வியாதிகள் இருக்காது. ஏன்னா இயேசு இருக்கிற இடத்துல ஒரு மகிமையின் பிரசனம் இருக்கிறது. அப்ப நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பூமிக்கும் சபிக்கப்பட்ட இடத்திற்கும் இயேசு வருகிறார் என்றால் அங்க பத்திமையினுடைய வாழ்க்கை மாறுகிறதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு மனுஷனை குறிச்சு போட்டிருக்கு. 1-2 வாசிங்களேன் சார். லூக்கா 19:1-2. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. அங்க எரிகோக்கு போறாரா. அங்க எரிகோ பிரவேசித்த போது அந்த வழி அருகே அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். பேர் என்ன பாத்தீங்கன்னா சகேயு. இந்த சகையை குறித்து பார்க்கப்படும் போது இவன் ஒரு யூதன். ஆனா இவன் ஒரு ஆயக்காரனுடைய வேலையை அவன் செய்து கொண்டிருந்தான், வரி வசூலிக்கிறவனா இருந்தான். அப்ப அரசாங்கம் சொல்லப்பட்ட பணத்திற்கு அதிகமா அவன் வரி வசூலித்தான். ஆனா அவனுக்குள்ள என்ன ஒரு எண்ணம், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் சொல்லி அவன் என்ன செஞ்சான், அவன் பிரயாசப்பட்டான். ஆனா அவனுடைய சரீரம் குள்ளம். ஆனாலும் ஆண்டவர் வருகிற இடத்திற்கு அவன் நேரா மரத்தில் ஏறி அவரை பார்க்கும்படி அவன் என்ன செஞ்சான், அவன் பிரயாசப்பட்டான். ஆனா நடந்தது என்ன, இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து நீ கீழே இறங்கி வா, அவன் வீட்டுக்கு போகணும். ஆனா ஜனங்கள் சொன்னாங்க, இவன் ஒரு பாவி, இவன் வீட்டுக்கு ஏன் போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுத்தான். ஆனா இயேசு கிறிஸ்து சகை வீட்டுக்கு போறார். ஆனா போனவனே என்ன நடந்துச்சு, அவன் சொன்னான், நான் யாரிடத்தில் அநியாயமா வாங்கினோம் என்றால் அதை நான் என்ன செய்யறேன், நாளத்தனியாய் திரும்ப தருகிறேன். நியாய பிரமாணத்தின் படி ஒரு ஆடு ஒருத்தன் களவாண்டானா அந்த களவாண்ட நபருக்கு அவன் 4 ஆடு கொடுக்கணுமா. அதனாலதான் சகேயு சொன்னாரு, நான் யாரிடத்தில் அநியாயம் வாங்கினோ அதை நாளத்தனியாய் கொடுக்கிறேன். இங்க ஆண்டவர் சகையை பார்த்து சொல்லல, நீ ஒரு வரி வசூலி, நீ பொல்லாதவன், நீ எல்லாத்தையும் அநியாயமா வாங்கின அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. எந்த மனுஷனும் ஆண்டவர்கிட்ட சொல்லல. ஆனா அவனே சொன்னா, நான் ஒரு துன்மார்க்க மனுஷன், நான் அநியாயமா எல்லா இடத்துல வாங்கினேன், இப்ப நான் நாளத்தனியாய் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போனாரோ அந்த வீடு பிரசன்னம், அவருடைய மகிமை பிரசன்னால் மூடிற்று, அவருடைய வார்த்தையினால மூடிற்று, அவங்க வாழ்க்கை மாறிற்று. அல்லேலூயா. நான் அதை யோசிச்சேன், சகையு பார்க்கும்படி போனா, ஆனா பார்க்கிற அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பரிசுத்தம் வருமானால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த பகுதியில பார்க்கிறேன், பர்த்திமேயு கூப்பிடுறான். கூப்பிட்ட மனுஷனை கர்த்தர் விசேஷித்தவனாய் மாற்றுகிறார். பார்த்த மனுஷனை ஆண்டவர் விசேஷித்தமாய் மாற்றுறார். சகையை பார்த்து சொல்றாரு, நீ ஆபிரகாமிற்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதேதான் பர்த்திமேயிட்ட கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. பார்த்தவனுக்கு ஆபிரகாமினுடைய குமாரன் சொல்றாரு, கூப்பிட்டவனுக்கு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்றார். இந்த நாளில சபிக்கப்பட்டவர்களாய், பாவம் செய்யப்பட்ட பல அடிமைத்தனத்தின் நுகத்துல இருக்கிற பிள்ளைகளாய் நீங்க இருப்பீர்களானா, தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை கர்த்தர் விசேஷித்தவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க விசேஷித்தவர்களாய் மாறுவீங்க. நீங்க இந்த பூமிக்கு கட்டாய் உப்பாய் மாறுவீங்க. இந்த உலகத்திற்கு நீங்க வெளிச்சமாய் மாறுவீங்க. சோ தேவன் உங்க வாழ்க்கையில இருப்பாரானால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பார்க்கலாம்.
ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இந்த பாவம் செய்றேன், ஐயோ நான் குடிக்கிறேன், ஐயோ நான் பாக்கு போடுறேன், ஐயோ நான் பொய் பேசுறேன், நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், பிறருடைய பொருளை அநியாயமா நான் வைத்து கொண்டுட்டேன், நான் சொன்ன பேச்ச கேட்கல, எனக்குள்ள ஒரு உண்மை இல்லை, நான் நிறைய சொன்னேன் ஆனா பொய்யா பேசிட்டு இருக்கிறேன், நான் உனக்குள்ள உண்மை இல்லை. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நிலைமையில வந்திருப்பீங்களானா இன்னைக்கு கர்த்தர் உங்களை விசேஷித்தவனாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு எரிகோ பட்டணம் தேவனுடைய பிரசன்னத்தினால மகிமையின் பட்டணமாய் மாறுமானால், கட்டாயம் ஏசப்பா உங்களுக்குள்ள வருவாரானால், உங்களுக்கு கூட குடியிருப்பாரானால், கட்டாயம் நீங்க மகிமையாய் மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்க விசேஷித்தவர்களாய் மாறுவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஆமென். எனக்குள்ள என்ன ஒரு அந்த அடையாளம்னா, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வாங்கப்பட்டதினால் நான் விலையேற பெற்றவன். அதனால ஆண்டவர் சொன்னார்ல, தகுதியே கிடையாது. ஆமாண்டவரே, நான் இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தகுதிப்படுத்திருக்கிறேன். அப்படிதான் ஆண்டவர் பேசினார். ஸோ இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். கொஞ்சம் குறைய இருக்கிற எல்லா காரியம் மாறும். உண்மையிலே நீங்க ஆண்டவர் பிரசன்னத்துல நிரம்ப ஆரம்பிச்சீங்கன்னா, ஆண்டவரோடு கூட இருப்பீங்களானா, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும். எதை விட முடியலன்றீங்களா விடுவீங்க. எது உங்களை பாரப்படுத்துகிறோ அதுல இருந்து விடுவிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை மகிமையா பயன்படுத்த போறார். அல்லேலூயா. என்னுடைய முதல் குறிப்பு அதுதான். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்களை மேன்மைப்படுத்தும். தேவனுடைய மகிமை உங்களை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த நாளில ஆண்டவரே, நான் விசேஷித்தவன் என்பதை நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். என்ன நீர் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது, கீழ்ப்படியும் போது அவர் சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. உன்னை மேன்மையாக வைப்பார். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், நீ எவ்வளவுக்கு கீழே இருந்தாலும், எவ்வளவு தாழ்வு நிலையில இருந்தாலும், உன்னை உயர்த்தக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு பர்த்திமையை விசேஷித்தவனாய் மாற்ற முடியுமானா, வரி வசூலிக்கிற பொல்லாத மனுஷனை, அநியாயமா வாங்கின அந்த மனுஷனை கர்த்தர் விசேஷித்தவனாய் மாற்ற முடியுமானால், உங்களை என்னையும் கர்த்தர் எவ்வளவாய் நேசித்திருக்கிறார். உங்களை விசேஷித்தவனாய் மாற்றுவார். நீங்கள் இன்றைக்கு விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற விசுவாசத்தோடு இருங்க. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய இரண்டாவது காரியம், நான் வேகமா போறேன். இரண்டாவது காரியம் நான் வாசித்த வேத பகுதியில மார்க் 10:47, 48, 49 வாசிக்கலாம். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பர்த்திமேயு அவன் ஒரு குருடனா இருக்கிறான். அப்போ ஒரு குருடன் அவனால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அப்ப அவனுக்கு உதவி செய்வதற்கு யாராவது ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவன் யாரை குறித்து அறிகிறான்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான். அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து குருடரை பார்வடைய செய்திருக்கிறார், முடவர்களை எழும்பி நடக்க வைத்திருக்கிறார், ஊமையரை பேச வைத்திருக்கிறார். அப்ப என்னுடைய பார்வை, நான் என் குருடு நீங்கி பார்வடைய வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் என்னால் சுகமாக்க முடியும். அவன் கேள்விப்பட்டு தனக்குள்ள விசுவாசித்தான். அவனால என்ன செய்ய முடியுமோ சத்தமாய் கூப்பிட்டான், தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆனா அங்க நடந்தது என்ன? எல்லாரும் அவனை அதட்டினான். ஆனாலும் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டான். பாருங்க, இயேசு நின்றார், ஜனங்களை பார்த்து அவனை அழைத்து வான்னு சொன்னான்.
அல்லேலூயா. ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னா, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடை வந்தாலும், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு என்ன தடை வந்தாலும் நாம் பெற்றுக்கொள்வதை விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்துல பெற்றுக்கொள்ள வந்துட்டீங்க, என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும், நீங்க எதை பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்துல வந்தீங்களோ அதை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க அதை விடவே கூடாது, விடவே கூடாது. இப்ப ஒண்ணும் இல்ல, ஜெபம். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கும் போது சில நேரம் நீங்க எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அது எதிர்மறையா வரும். இப்ப கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறீங்க, கடன் அடைக்கணும் ஜெபம் பண்றீங்க, பார்த்தீங்கன்னா மெடிக்கல் செலவா வரும், வீணான செலவா வரும். என்ன ஆண்டவரே, நான் இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன், ஆனா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருதே. உடனே நம்ம என்ன செஞ்சிடும், ஜெபத்தை நிப்பாட்டிடும். அப்ப இன்னும் என்ன ஆகும், பிரச்சனை அதிகமாக தான் ஆகும். நான் சொல்றேன், நீங்க தேவனிடத்துல எதற்காக நீங்க ஜெபிக்க வந்தீங்களோ அந்த ஜெபத்தை நிப்பாட்டவே கூடாது. என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த பர்த்திமேயிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட உடனே நான் பார்வை அடைவேன் சொல்லி அவன் விசுவாசிச்சு, அந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை விடாம செய்தான், அதை விடாம செய்தான். இன்னைக்கு நிறைய நேரம் நாம சோறு வரும்போது நம்ம என்ன செஞ்சிடும், அதை விட்டுரும். அதனாலதான் நான் இப்படியா எழுதியிருக்கிறேன், சில தடைகளை குறித்து நான் பார்க்கலாம். சில தடைகள் என்ன தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனை தேடக்கூடாதபடி ஒரு தடை. தேவனை தேடக்கூடாதபடி நீங்க தேட விரும்புறீங்க, இயேசுவை தேட விரும்புறீங்க, ஆனா உங்களை தேட விடக்கூடாதபடிக்கு தடை பண்ணுவாங்க. அது ஒரு குடும்பமா இருக்கலாம், சொந்த ஜனங்களா இருக்கலாம், அல்லது ஒரு நண்பர்களா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க தேடக்கூடாதபடி தடை வருதுன்னா நீங்க யோசிக்கணும், நாம் பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் தடை. அல்லேலூயா. சபை தடை கிடையாது, விசுவாசிகள் தடை கிடையாது. யார் தடைனா, நீ பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி பிசாசு உன்னை தடை செய்யறான். அதனால என்ன செஞ்சிடான், நம்முடைய இனம் என்ன, நம்ம ஜாதி என்ன, நம்முடைய கோத்திரம் என்ன, நம்முடைய ஊர் என்ன, நம்முடைய நண்பர்கள் என்ன, நம்ம சொந்தம் என்ன, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இதெல்லாம் பகைச்சிட்டு நம்ம ஆண்டவரை தேடணும்னா. ஆனா நீங்க எதற்காக வந்தீங்க, ஆண்டவரத்துல சுகத்தை பெற்றுக்கணும், ஆண்டவர்கிட்ட கடன் அடைக்கப்படணும், நான் விடுதலை ஆகணும், எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணும், நான் ஆண்டவருக்காக வாழணும், அப்படிதான் நீங்க வந்தீங்க. ஆனா உங்க நோக்கம் பாருங்க, பெற்றுக்கொள்ளாதபடி அது வேற வழியில என்ன செய்யுது, கொண்டு போகுது. நிறைய நேரம் இப்படிப்பட்ட தடைகள் வரும். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் கூப்பிட்ட மனுஷனை அவங்க அதட்டுனாங்க. நாங்களே பார்வையா இருக்கிறோம், நாங்க ஏசப்பா பார்க்கிறோம், அவ்வளவு கூட்டமா இருக்கு, நாங்களே பக்கத்துல போக முடியல, நீ ஒரு குருட்டு பையனா இருக்க, வழியில அது தெருவோரத்துல உட்கார்ந்து இருக்கிற, உனக்காக அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் வருவாரா, நீ அமைதியாரு, நீ கூப்பிட்டாலும் அங்க சத்தம் கேட்காது, ஏன்னா அந்த அவங்க பண்ற அந்த சந்தை வெளியில பயங்கர சத்தமா இருக்கு, நீ கூப்பிடறதுல ஒண்ணும் கேட்காது, நீ அமைதியாடுறா. இப்படி உங்களை சோர்வடைய செய்கிற ஜனங்கள். அல்லேலூயா. உங்களை தேடக்கூடாதபடி தடை பண்ணுவாங்க, ரெண்டாவது சோர்வடைய செய்வாங்க. நிறைய நேரம் என்ன தெரியுமா, நீ என்ன ஜெபிச்ச, உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ அங்க போறதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு, நீ இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் போற, அதனால உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன கிடைக்குது, என்ன சந்தோஷம் கிடைக்குது, இப்படிலாம் அவங்க பேசதான் செய்வாங்க. ஒரு காரியம் நான் சொல்றேன், ஊழியக்காரனா சொல்றேன், ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரம், நாங்க ஊழியத்துக்கு வரும்போது எங்க கையில ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அட்வான்ஸ் கொடுக்க ஒண்ணும் கிடையாது. நாங்க சாப்டூர் கிராமத்துக்கு அங்க ஊழியத்து போகும்போது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வீடு வாடகைக்கு பாக்குறதுக்கு ஒரு ஐயாவை கூட்டிட்டு போனோம். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, இந்த ஊழியக்கார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு வீடு காமிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன வீடா, ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத வீடா காமிச்சார். நாங்க பார்த்துட்டு என்னடா ஊர் இப்படி இருக்கு, சரி ஒன்றும் சரியில்லை வேண்டாம் அப்படின்னு நினைச்சலான்னு. அப்புறம் அடுத்த நாள் நானும் பாசமா சொன்னாங்க, நம்மளா போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அந்த ஏரியாவில் போய் ஒரு வீடை பார்த்தோம். நல்ல வீடை கர்த்தர் கொடுத்தார், ஆசீர்வாதமான வீடை கொடுத்தார். ஆனா எங்களுக்கு வருமானம் இல்லை தான், ஆனா ஒரு போறப்ப ஒரு நல்ல வீடை கொடுத்தார். அப்புறம் அந்த ஊழியக்காரன் கூப்பிட்டு
அவருக்கு சாப்பாடு போட்டு நாங்க அனுப்பணும். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரோ இல்லையா, அவர் என்ன நினைச்சாரோ இல்லையோ, ஆனா என் ஆண்டவர் என்னை வச்சு என்ன நினைக்கிறார் நினைச்சாரோ அதை நாங்க செஞ்சோம். ஏன்னா நிறைய நேரம் நம்மளை சோர்வடைய செய்கிற இப்படிப்பட்ட ஜனங்கள் வருவாங்க. இவங்களை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதத்தை நம்ம விடக்கூடாது. ஒருவேளை அடுத்த நாள் நாங்க போகாம இருந்தோம்னு வச்சுக்கோமே, அந்த மனுஷன் சரியா காட்டல அதனால நான் போகல அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் வெளியே. ஆண்டவர் என்ன வச்சு என்ன செஞ்சார், என்ன செய்ய வைக்கிறார் ஆசீர்வாதத்தை நான் இழந்திருப்பேன். ஆனா கர்த்தர் எங்க மேல வச்சிருந்த காரியத்தை நாங்க விசுவாசித்து நம்பிக்கையா போனோம். கர்த்தர் அங்க நல்ல வீட்டை கர்த்தர் கொடுத்தார். உண்மையிலே கர்த்தர் நடத்துறாருன்னா என்ன தெரியுமா, நமக்கு விரோதமா வர்றவங்களை நம்ம நேசிக்கிறதா கர்த்தர் நடத்துறாரு. அல்லேலூயா. நீங்க ஊழிய பகுதியில் எங்களுக்கு யார் யார் விரோதமா எழும்பினாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கிறோம். அவங்கள நல்லபடியா வர வச்சு வீட்டுக்கு வர வச்சு சந்தோஷமா அனுப்பியிருக்கிறோம். ஏன்னா எங்களுக்குள்ள அந்த கசப்பை வைக்கல. காரணம் கர்த்தர் விரும்புகிற காரியம். இவங்களால நம்ம சோர்வடையக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க விசுவாசத்துல வளருவீங்க. ஒரு நேரம் வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப இதா பேசலாம், அவிசுவாசமா பேசலாம். நீ என்ன பைபிள் வாசிக்கிற, நீ பெரிய அவளா இவளான்னு பேசலாம். அதை கண்டு நீங்க சோர்வடையாதீங்க. உங்களை குறிச்சு அவங்க பேசுறத வச்சு சோர்வடையாதீங்க. வேற யாரும் பேசுறத வச்சு சோர்வடையாதீங்க. உங்களுக்குள்ள பலனா எழும்புவதற்கு தேவன்ட்ட என்ன விசுவாசத்துல வந்தீங்களோ அதை மட்டும் நீங்க பாருங்க. தோல்வியை பார்க்காதீங்க, அசட்டத்தனத்தை பார்க்காதீங்க, உங்களை தூக்கி எறிகிறத பார்க்காதீங்க. நிறைய நேரம் நம்ம சில மனுஷர் நம்மளை அசட்டையா நினைச்சதும் தோல்வியா நினைச்சதா நம்ம என்ன செய்யறோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். ஆமென். ஊழிய பகுதியில் உண்மையிலே இந்த சபையை கட்டுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட்ட பொழுது திடீர்னு ஒருத்தர் சொன்னார், நீங்க போங்க உங்களுக்கு ஒரு உதவி தருவாங்க. நான் சொல்லிட்டேன். அவர் வார்த்தையை கேட்டு நானும் பாஸ்டமாவும் அதிகாலையிலே எழும்பி போனோம். காலையிலும் சாப்பிடல, ரொம்ப தூரம். ஆனா அந்த மனுஷன் சொன்னது ஒரே ஒரு காரியம், நீங்க எப்படி இடத்த நீங்க வாங்குறீங்க தரவடை, அடுத்த 5 வருஷம் நீங்க இன்னொரு இடத்த தேடி தான் ஓடுவீங்க. அதனால சொந்த இடங்க வாங்கிட்டு வாங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்வோம்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் பிரயாணம். மதியம் அங்க சாப்பாடு இல்லை. நாங்க கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் காலை சாப்பாடே சாப்பிட்டோம். அப்ப எங்களுக்கு அந்த ஒரு வேதனை. எல்லார்ட்டையும் இருக்கு, ஆனா ஏன் நம்மளை இப்படி அசட்டையா என்றாங்க. ஒண்ணு கொடுக்கறன்னா கொடுக்கணும், கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நம்மளை ஏன் அலக்களிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சது, என்னை அழைத்தவர் கைவிட மாட்டார். என்னை அழைத்த ஆண்டவர் என்னை நடத்துவார். ஒருவேளை மனுஷர்கள் எங்களை புறம்ப தள்ளி இருக்கலாம், வெட்கப்படுத்தி இருக்கலாம், மனுஷர்கள் தராம இருக்கும். ஆனா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கூட அவங்க நினைச்சிருக்கலாம். அதை பத்தி நமக்கு மேட்ரே கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம், நம்மை நடத்துகிற ஆண்டவர் நம்மளை விசேஷமா நடத்துவார், கட்டாயம் நடத்துவார். நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. எங்களுக்குள்ள என்ன ஒரு தீர்மானம் வந்துச்சு தெரியுமா, 5 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை நல்லா செய்வோம், ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆண்டவர் சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார். சோ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட சோர்வடைய செய்கிற காரியத்தை குறித்து நாங்க பயப்படவே இல்லை. அதனால உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். பர்த்திமை எப்படி திரும்ப அவன் கூப்பிட்டான், அவனால முடிஞ்சது அதுதான். அவன் திரும்ப கூப்பிட்டான். இன்னைக்கு நான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நீங்க ஒருவேளை சோர்வடைஞ்சிருப்பீங்களா, எதோ குறிச்சு ஒருவேளை கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என் கடற்பச்சு நீக்கல, நான் எனக்கு சுகத்தை கொடுக்கல, இன்னும் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களானா, இன்னைக்கு இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், நீ பெற்றுக்கொள்ளத்தக்க எதை நினைச்சு என்கிட்ட வந்தையோ அதை மட்டும் நீ பாரு, அந்த லெக்க மட்டும் பாரு, அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படு. அல்லேலூயா. யாக்கோபு விடல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன்னு சொல்லி எப்படி கர்த்தருடைய தூதனானவரோடு கூட யுத்தம் பண்ணினாரோ, அதே போல நீங்களும் நானும் பெற்று கொள்கிற வரைக்கும் என்னால என்ன முடியுமோ, ஒருவேளை என் சொந்த ஜனங்கள் தள்ளினாலும், என்னை நம்பின கணவர் தள்ளினாலும், என்னை நம்பின மனைவி தள்ளினாலும், என் பிள்ளைகள் தள்ளினாலும், நான் ஒரு காலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன்ப்பா. ஆமென். ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த சோர்வடைய செய்கிற காரியம், நாங்க மதுரை போயிட்டு வரும்போது ஆட்டோல ஒரு காட்ட பேசினேன். அவர்கிட்ட பேசும்போது நான் அவர் பேரை கேட்டேன், அவர் பிள்ளையை கேட்டேன். அவர் சொன்னாரு, என் பிள்ளைகளை மட்டும் பத்தி கேட்காதீங்க, இனி அவங்க வேணவே வேணாம்,
அவங்க இல்லைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா. அப்ப கூட நினைச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை போல. அப்ப மனைவியை கேட்டேன், மனைவி இல்லை, மனைவி போயிட்டாங்க. 2 பிள்ளைகள் தான். சரி, பிள்ளைகள் மனம் திரும்பி வருவாங்க, உங்களோட சேருவாங்கயா அப்படின்னு. இல்லையா, அவங்க வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் மனம் நொந்து பேசினார். நான் கடைசியா இறங்கும்போது சொன்னேன், இயேசு உங்க வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அவங்க பெற்றுக்கொண்டதுல கூட ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா பெற்றுக்கொள்ள போகிற நாம இப்படிப்பட்ட நபர்களை தேற்றும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம எதை செஞ்சாலுமே என்ன செய்யறாங்க, வேற விதமா எடுத்துக்கிறாங்க. நம்ம வைக்கிற அன்பு, நம்ம கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகம் வித்தியாசமா பார்க்குது. நான் சொல்றேன், உலகம் நம்மளை வித்தியாசமா தான் பார்க்கும். ஆனா நாம் ஆண்டவருடைய அன்பை அநேகருக்கு சொல்லணும். ஆமென். அப்ப அந்த மனுஷன் எந்த உதவி இல்லாம கடையில சாப்பிட, உழைக்க, எப்படி தூங்குறாருன்னே தெரியல. ஆனா அவருடைய இருதயம் வேதனைப்பட்டு கண்ணீரோடு அழுததை பார்த்தோம். ஆனா கடைசியா இறங்கினப்ப இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஒருவேளை அவர் எங்களை எப்படி வேணாலும் நினைச்சிருக்கலாம், என்ன வேணாலும் நினைச்சிருக்கலாம். ஆனா கடைசியா இறங்கும் போது அவருக்குள்ள ஒரு சமாதானத்தை அப்படி தோல்ல தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு வந்தேன். நிச்சயமா அவர் சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், சமாதானத்தை கொடுத்திருப்பார். ஸோ உங்களுடைய சோம்பல, உங்களுடைய சோர்வடைய செய்கிற காரியத்துல கர்த்தர் ஒரு மகிமையை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க சோர்வோடு வந்திருப்பீங்களானா, இவ்வளவு சோர்ந்து போது இந்த காரியம் எப்படிதான் முடியும், இந்த பிரச்சனை எப்படிதான் முடியும், இதுல எப்படிதான் ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு சோர்வோடு வந்திருப்பீங்கன்னா, நீங்க எப்படி விசுவாசத்துல தொடங்குனீங்களோ அந்த விசுவாசத்தை நீங்க விடவே விடாதீங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம தேவன்கிட்ட எப்பவுமே கேட்கணும். அல்லேலூயா, கேட்கணும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். நமக்கு வச்சிருக்கிற காரியமே அதுதான். கேட்கிறன் எவனும் என்ன செய்யறானா, பெற்றுக்கொள்கிறான். அதே மாதிரி தேடும் பொழுது ஆண்டவரை கண்டடைவோம். தேடுறதெல்லாம் எப்படி, உங்களுடைய வாழ்க்கையில அதிகாலையில தேவனை தேடணும், வசனத்தை வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். ஆமென். குடும்பமா தேடணும், குடும்பமா தேடணும். நீங்க ஆண்டவரை தேடும் போது அவரை நீங்க பாப்பீங்க. ஆமென். நீங்க தேடுறதை விட்டுட்டீங்க, எதுவுமே செய்யாம ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னா ஆண்டவரால செய்ய முடியாது. வார்த்தையை அனுப்பணும்ல, கர்த்தர் உங்களுக்கு வழியை சொல்லி கொடுக்கணும்ல, பாதைகளை சொல்லி கொடுக்கணும்ல. அதற்காவது நீங்க என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். தயவு செய்து பைபிள் வாசிக்காம யாரும் இருக்காதீங்க, ஆண்டவரை தேடுங்க. அதுதான் நமக்கு தேடுறதுக்கு ஒரு வழி. ஜெபிக்கிறது தேடுறது ஒரு வழி, ஆராதனை பண்ணுவது ஆண்டவரை தேடுறதுக்கு ஒரு வழி. ஆமென். நீங்க தயவு செய்து மனுஷர்களை பார்க்காதீங்க, எந்த யாரிடத்திலும் ஓடாதீங்க. தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுப்பார். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். நீ செய்ய வேண்டியதை செஞ்சேன்னா கர்த்தரை நீங்க பாப்பீங்க. ஆமென். யாரோ எந்த மனுஷன் மூலமா நான் ஆண்டவரை பார்க்கணும், அதை ஆண்டவர் விரும்பல. நீ ஆண்டவரை தேடினா ஆண்டவர் உனக்கு கொடுப்பார், ஆண்டவர் உன்னை பார்ப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்கிட்ட பேசுவார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அது செய்யறது இல்லை. தயவு செய்து நீங்க செய்யுங்க, கேளுங்க. ஆமென். உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். தேடுங்க கண்டறிவீர்கள், தட்டுங்கள். கதவு திறக்கிற வரைக்கும் தட்டுங்க. திறக்கணும் எனக்கு. அல்லேலூயா. எனக்கு திறக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கதவை தட்டுறார். அதை யாரெல்லாம் திறந்தீங்களோ அவர் ஆண்டவர் உள்ள வருவார். ஒரு கெட்ட குமாரன் அவன் ரட்சிக்கப்படுறான். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்துல ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சில மனிதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. காரணம், அவங்க தேவனை தட்டுனதுனால. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தட்டுனீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. கட்டாயம். இதுல ஒரு காரியத்தை வாசிக்கும் போது சில நேரம், பாஸ்டர் நம்ம கேட்டுட்டே இருக்கலாமா, நம்ம வாங்கிட்டே இருக்கலாமா? நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க இன்னும் பிறந்த குழந்தையாவே இருக்கிறீங்க, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணுமா அப்படின்லாம் சிலவர் கேள்வி கேட்கிறாங்க. நம்ம தேவைக்காக ஜெபமே, ஆண்டவர் தேவையை சந்திக்க மாட்டாரா? சில நேரம் நாம ஜெபிக்கணும், ஆனா சில நேரம் நம்ம சில காரியத்துக்கு ஜெபிக்க தேவையில்லை. ஆண்டவர் கட்டாயம் அதை அறிஞ்சிருக்கிறார். அதுக்கு என்ன வசனம்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க.
மத்தேயு 6:8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்பதை கர்த்தர் உங்களுக்கு அறிந்திருக்கிறாரா? அப்ப சில நேரம் நம்ம சில காரியத்திற்கு ஜெபிக்க தேவையில்லை, ஆண்டவர் அதை கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா சில பேருக்கு என்ன தெரியுமா, கொடுத்தாதான் விசுவாசம் வரும். அதெல்லாம் எல்கேஜி ஸ்டூடெண்ட். கொடுத்தாதான் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணி கர்த்தர்ட்ட ஏதாவது பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கொடுக்கலன்னா எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவார். ஆமென். உண்மையிலே கார் வாங்கணும்னு ஆசைதான். ஆனா பாருங்க, நிறைய வருது கார், என்கிட்ட பேசுறாங்க, ஆனா தேவன் கொடுக்காம நான் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். இது ஒரு எக்ஸாம்பிளா. அதாவது நமக்கு ஆசை இருக்கு, வழிகளும் திறக்கப்படுது, ஆனா அதை கொடுக்கிறவர் தான் கொடுக்கணும் ஒழிய நான் போய் அதை என்ன செய்யக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் தருவார், எப்ப தேவையோ அது தருவார். நான் அதான் விசுவாசிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 3 ஆராதனையா மாறணும் விசுவாசிக்கிறேன். சீக்கிரமாவே அதை பார்க்கணும் நான் விரும்புறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். அப்ப அந்த டைம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், கட்டாயம் கர்த்தர் கொடுப்பார். சீக்கிரமாவே இந்த வருஷத்துல அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளை பிஸி ஆக்கிட்டு தான் அவர் கொடுக்கறத கொடுப்பார். நம்ம உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வாங்கிட்டு சும்மா உட்காந்து பார்ப்பாரு, இவன்ட்ட கொடுத்தா சும்மா தாண்டா வச்சிருப்பான். அதை செயல்படுவதற்கு ஆண்டவர் அதை கொடுக்கும் போது அது செயல்படணும். ஒரு காரியம் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். ஆமென். அவர் கொடுக்க வேண்டிய காலங்கள் ஒரு காலங்கள் இருக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், நீங்க காத்துதான் இருக்கணும். நீ பெற்றுக்கொண்டாதான் எனக்கு விசுவாசம் வரும் அப்படின்னா, இன்னும் நீ சிறு குழந்தைய போல நீ ஜெபம் எனக்கு தாரும் எனக்கு தாரும் எனக்கு தாரும் இப்படிதான் நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்ப ஆண்டவரே என்னுடைய சபையில என் பக்கத்துல உட்கார்ற ஜெனிஃபருக்கு இது தேவை, ஏசப்பா அவங்களுக்கு இதை கொடுங்க ஏசப்பா, இந்த ஜெபம் எப்ப வரும் தெரியுமா, என் தேவையை ஆண்டவர் சந்திப்பாரு. அது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். ஆனா இவங்களுடைய தேவை இருக்கு, நான் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப உங்க ஜெபம் மாறணும். அல்லேலூயா. உங்களுடைய குழந்தை தன்மை மாறணும். அல்லேலூயா. கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நாள் கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வளரணும். இப்படிதான் சபை வளரணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் உங்களையே நான் சார்ந்திருப்பேன். என்ன சோர்வு வந்தாலும், எந்த மனுஷனுக்கு சோர்வடைய செய்தாலும் நான் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நான் வெளியே வரமாட்டேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், எதிர்மறையா என்ன நடந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஆண்டவற்றில் பெற்றுக்கொள்வதை கட்டாயம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. பத்திமே எவ்வளவோ பேர் சொன்னாங்க, ஆனா அவன் என்ன செய்யல, சோர்வு அடையவே இல்லை. சும்மா கத்தாதடா அமைதியாடுறா அப்படின்னு சொன்ன போது கூட அவன் சோர்வு அடையல. முன்னிலும் அதிகமா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் அதை நினைச்சு பாருங்களேன். அவனை சத்தம் போட்டிருந்தா அவன் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளவு சத்தம் போடுறாங்க, அமைதியாடுறா சத்தம் போடாதான்னு அவனை அதட்டுறாங்க. அதட்டினார்கள் போட்டிருக்கு. ஆனா அவன் என்ன அதட்டினாலும் என் பரலோக தேவனை நான் கூப்பிடுவேன். அவன் கூப்பிட்டான். நடந்தது என்ன, அவங்க உடனே இயேசு நின்று ஜனங்களை பார்த்தேப்பா என்ன ஒருத்தர் கூப்பிடுறான், அவனை யார், அவனை கூட்டிட்டு வாங்கன்றான். உடனே அவங்க வார்த்தை மாறுது பாருங்களேன். திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. அதட்டின ஜனங்கள் எப்பா நீ திடன் கொள்ளுப்பா அப்படின்னா அவனை உற்சாகப்படுத்துறாங்க. ஏசப்பா அவனை கூப்பிடுறார், எழுந்துரு வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கைய பிடிச்சு இயேசுவிடத்துல கூட்டிட்டு போறான். காரணம் என்ன தெரியுமா, பர்த்திமையோடு கர்த்தர் இருக்கிறார். இதுதான் அடையாளம். உன்னை அதட்டின, உன்னை சோர்வடைய செஞ்ச, தேவனை தேடக்கூடாதுன்னு சொன்ன ஜனங்கள், எத்தனை ஜன கூட்டம் உன்னை சுத்தி இருக்குதோ, ஒருவேளை உன் சொந்த ஜனமே உனக்கு விரோதமா பேசியிருந்தாலும் கூட பரவாயில்ல, நீ இந்த விசுவாசத்துல நிற்கும் போது ஒரு நாள் இந்த கூட்டம் எல்லாம் உன் பின்னாடி வரும். இந்த கூட்டம் பின்னாடி வரும்.
இந்த கூட்டம் சொல்லும், இவள் உண்மையானவள், இவள் பரிசுத்தமானவள், இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இவளுக்கு விரோதமா எழும்பின, ஐயோ இந்த மனுஷிக்கு விரோதமா நான் எழும்பினே, என்ன மன்னிங்கன்னு சொல்லி அப்படி மன்னிப்பு கேட்கிற கூட்டம் உன்னை தேடி வரும், உன்னை தேடி வரும், கட்டாயம் வரும். இப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் செய்வார், இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணீர் வடிச்சு வேதனை பட்டையோ அவளுக்கு அவ்வளவாய் என் தேவன் மகிழ்ச்சியை அறுவடை செய்வார். நீ விட்ட கண்ணீர் ஒரு நாள் வேதனையாய் மாறாது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற உன்னை கர்த்தர் வைராக்கியமாய் உயர்த்துவார். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கணும்னா ஆதியாகமம் 26, 27, 28 வாசிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 26, 27, 28. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. அவன் கேட்கிறான், ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே. இப்ப எதுக்குடா என்னை தேடி வர்றீங்க? உண்மையிலே இப்படிப்பட்ட கூட்டம் இருக்கு, மறைமுகமா இருக்கு. நம்மளை குறிச்சு நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பயங்கரமா நம்மளை பகைக்கிற கூட்டம் இருக்கு, உங்களை வேதனைப்படுத்துகிற கூட்டம் இருக்கு. நீ எப்ப கீழே விழுவ, ஒண்ணும் இல்லாம போவன்னு சொல்கிற கூட்டம் இருக்கு. சிரிச்சுக்கிட்டே நம்மளை கழுத்தறுக்கிற கூட்டங்கள் இருக்கு. நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சொல்லி உள்ளத்துள்ள இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தைகளை வச்சிருக்கிற கூட்டம் இருக்கு. அது இருக்கதான் செய்யும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இங்க நடந்தது என்னன்னு பாருங்களேன். தேவன் அந்த 28 அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாய் இந்த வார்த்தை கர்த்தருக்காக வைராக்கியமாய் தேவனுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன சோர்வு வந்த பொழுது, என்ன தடை வந்த பொழுது கூட நீங்க சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக நின்ற உங்களை கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார். அப்படிப்பட்ட சத்துருக்கள் மத்தியில உங்க தலையை உயர்த்துவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கட்டாயம். எவ்வளவு பெரிய காரியம், அவனுடைய உண்மையான காரியம், அவனுக்கு சேர வேண்டிய சுதந்திரம், அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் பங்கு, அத அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் தப்பு கணக்கு போறாங்க. உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை எந்த மனுஷன்லாம் தன்னுடைய பலத்துல எடுத்துக்கொள்ள பார்க்கிறானோ அது கட்டாயம் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. தேவன் நிர்ணயம் பண்ணிட்டார் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை. எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய தாத்தா பாட்டி அவங்க பார்த்தீங்கன்னா செக்கானூரில் ஊழியம் செஞ்சாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வந்த பிறகு ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னுடைய ஆட்சி தான். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நீ பண்ணுற ஜபம், நீ கொடுக்குற வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, நல்லா இருக்கு. அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆட்சிக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை நான் உனக்கு தான் கொடுப்பேன், அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ ஆண்டோடைய பிள்ளை ஊழியம் செய்கிறதுனால அது உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னாங்க. ஆனால் அது என்ன ஆச்சுன்னா, இறந்த பிறகு அதுக்கப்புறம் பிரித்து எல்லாருமே பிள்ளைகளுக்கு தான் அப்படி கொடுத்தாங்க. ஆனால் எல்லா பேரும் அவங்களுடைய பணத்தை கொடுத்து என் கையில் கொடுத்து, என்னுடைய ஆட்சியுடைய கல்லறைய காரியங்களை நீ தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும் அப்படின்ட்டு அந்த ஒரு பகுதி பணத்தை கர்த்தர் என் கைக்கு வர வச்ச. அல்லேலூயா. ஆமென்.
அதில் நிறையா பிரச்சனை வந்துச்சு. அதை செய்யலை இதை செய்யலை, கொஞ்சமாக தான் செஞ்சேன், காசு எடுத்துட்டேன். ஆனால் தேவ ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பு இன்ன வரைக்கும் அதை நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். ஆனால் வர வேண்டியது ஃபுல்லாக, அதாவது எனக்குன்னு பங்கா கொடுக்கல. அந்த பிள்ளைகள் 12 பிள்ளைகள் அவங்க கையிலிருந்து 11 பிள்ளைகள் கையிலேருந்து ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்து மொத்த அமௌண்ட்டை என் கையில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் செஞ்சேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கான ஆசீர்வாதம் கட்டாயம் வரும். ஆமென். ஏமாற்றவே முடியாது. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தர் நிச்சயமா எப்படி இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணி எனக்கு தீங்கு செய்யாத ஒரு சமாதான நிர்ணயம் பண்ண நாங்க வந்தோம் என்று சொல்லி, எப்படி ஈசாக்கோடு தேவன் இருக்கிறாரு, இவனை விரோதிச்சா நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம், அதனால அவனோடு கூட சமாதானம் பண்ணுவோம் சொல்லி தேடி வந்ததை போல கர்த்தர் உங்களை சத்துருக்களை தேடி வருகிற ஒரு காலமா இந்த நாட்கள் இருக்கும். கட்டாயம் கர்த்தர் உங்களை தேடி உங்களுக்கு வர வேண்டியதை கொடுக்க வைப்பார், கொடுக்க வைப்பார். விசுவாசத்தோடு நீங்க போங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்துல இந்த முதல் வாரத்துல தேவனுடைய வார்த்தை திட்டமும் தெளிவா சொல்லுது. பெற்றுக்கொண்டதை நீங்க நிச்சயமா தேவனிடத்திலிருந்து கட்டாயம் பெற்றுக்கொள்வீங்க. என்ன சோறு வந்தாலும், என்ன தடை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ள நிலையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதை பெற்றுக் கொள்கிற வரைக்கும் அவர் விட மாட்டார். அல்லேலூயா. தேடி வருவாங்க. ஆபிரகாமின் மனைவியை எடுத்து வச்சுக்கலாம்னு நினைச்சா, ஆனா நைட்டு ஃபுல்லா அவனை தூங்க விடல. ஆண்டவர் தூங்க விடல. நீதிமானுடைய மனைவிய நீதிமான்ட்ட குர்ரா. ஆமென். அவன் எவ்வளவு அதிகாரத்துல ஆளுமையில இருந்தாலும் அவனுக்கு தூக்கமே வரல. எப்ப ஆபிரகாம் தன மனைவியை ஒப்பு கொடுத்தானோ அப்பதான் அவனுக்கு சமாதானம் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன், ஆளுமையில அதிகாரத்துல அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவன் பதவி, அவன் ஆளுமை, அவன் செல்வாக்கு எவ்வளவு மேன்மையா இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவன் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் கட்டாயம் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். திடன்கொள், எழுந்துரு, கர்த்தர் அழைக்கிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர். இப்படிப்பட்ட வார்த்தை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்குள்ள வரும். கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நீங்க எழுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அடுத்த 50வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஹல்லேலூயா. தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. நான் முதல் சொன்னேன், மனுஷர்கள் நமக்கு தடையா இருந்தாங்க. ரெண்டாவது பாருங்க, மூணாவது இந்த காரியத்துல பார்க்கிறேன், நான் தடையா இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் தடையா இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் மனுஷர்கள் தடையா இருந்தாலும் பார்த்தோம், சோர்வடைய செஞ்சாங்க, தேவனை தேட விடாதபடி தடை பண்ணாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடி அதை களவாண்டுனாங்க. இப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்கிறாங்க. ஆனா அடுத்து நீங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கிறேன், ஆண்டவர் கூப்பிடுறார், திடன்கோல், எழுந்துரு, கர்த்தர் உன்னை அழைக்கிறான்னு சொன்ன உடனே அவன் தன் மேல இருந்த வஸ்திரத்தை அவன் எடுத்து தூக்கி போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சானா, போனானா. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறேன், என்ன தடைனா, அந்த மேல் வஸ்திரம் கூட இயேசுவிடத்துல போவதற்கு தடையா இருந்ததுனால, எப்படி நான் ஆண்டவர்கிட்ட சீக்கிரம் போக முடியாது, இது எனக்கு தடையா இருக்குன்னு சொல்லி அதை கலட்டி போட்டுட்டு அவன் இயேசுவிடத்துல போனான். இன்னைக்கு நீங்க இயேசுவிடத்துல வரக்கூடாது இருக்கிறது சுய பெருமை. சுய பெருமை என்ற அந்த தடையை எடுத்து போடுங்க. பாவம் என்ற நீளமான வஸ்திரம் அதை தூக்கி போடணும். பாவம் என்ற நீளமான வஸ்திரம். சுய பெருமை, பெருமை பேச்சு பேசவே பேசாது, ஒண்ணுமே கிடையாது. அழகா ஆராதனையில பாடணுமே, நீர் பெருகணும் ஆண்டவரே, நான் சிறுகணும். அல்லேலூயா. எதுவுமே வேண்டாம், எல்லாமே ஆண்டவர் தான், ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல நின்று சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில அவர் கிருபை தான். அவர் கிருபை இல்லாம ஒண்ணுமே கிடையாது. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலான்னு. ஆனா ஒரு நிமிஷத்துல நம்மளை எழுந்து நடக்க கூடாதபடி பண்ணிட்டாருன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. படுத்த படுக்கையா இருக்கீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்? உங்க வேலையை உங்களுக்கு செய்யறதுக்கு உங்களால முடியாம போயிடும். அப்ப நாம நிக்கிறது அவருடைய கிருபை, நம்ம வேலை செய்யறது அவருடைய கிருபை. ஆண்டவரே நாம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லைங்க.
ஆண்டவரே நாங்க கிருபையினால நிக்கிறோம், கிருபையினால நிக்கிறோம், கிருபையினால நிக்கிறோம். நீங்க அந்த தான் வார்த்தையை சொல்லணும். உங்களுடைய பெருமை, அதாவது ஆண்டவர் கொடுக்கிற தாளந்து, ஆண்டவர் கொடுக்கிற திறமை, ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், ஆண்டவர் கொடுக்கிற பதவி, ஆண்டவர் கொடுக்கிற செல்வம், இது எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஒருவேளை உன் வாழ்க்கையில அதிகமா இருக்குதா, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆமென். அதுல வச்சு நீ பெருமை பாராட்டாத, அதை குறிச்சு நீ பெரிய ஆளா நீ நினைக்காத. ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நைட்ல உன் ஜீவனை எடுத்துட்டா என்ன ஆகும்? ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமியை நான் ஆளுவேன், நான் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் எல்லாம் சொன்னாங்க. ஆனா பேசுனவங்க ஒருத்தருமே இங்க இல்லை. எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருந்தாங்களோ ஒண்ணுமே இல்லை. அது என்ன ஆச்சு? அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வெள்ளியும் பொண்ணும் தங்கமும் வைரமும் ஆடையும் ட்ரெஸ்ஸும் பதவியும் பெருமையும், இது எல்லாம் ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாம தான் போகும். ஆமென். ஒரு உதாரணமா சொல்றேனே, நல்ல ஒரு கிரிக்கெட் வீரர் நல்லா விளையாடுறான், போட்டியிலலாம் நல்லா ஜெயிச்சு கொடுக்குறான், எல்லாரும் தலையில தூக்கி கொண்டாடுவாங்க. ஒரு கட்டத்துல அவன் விளையாடி தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவன் ஒண்ணுமே செய்யல. இப்ப கடைசியில என்ன செஞ்சிருவாங்க? அவனை தலையில இருந்து தூக்கி கீழே தூக்கி போட்டுருவாங்க. இவனுக்கு விளையாட வைக்கிறாங்க, இவனுக்கு பதில் வேற யாராவது சேர்க்கலாமே. தலையில தூக்கிட்டு ஆடுனவங்க தான் ஒரு கட்டத்துல அவனால முடியலன்னு சொன்ன உடனே அவனை கீழே தூக்கி போட்டுறாங்க. இதுதான் நிலைமை. நம்முடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, புல்லு போல, பூவை போல, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்ம இருக்கிற வரைக்கும், அழகு இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல எதுவுமே செய்ய முடியாது நிற்கும் போது நம்ம ஓய்ந்து போயிடுவோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிருபையினால நிக்கிறீங்க, தயவுனால நிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இப்பெல்லாம் அதிகமா அவர் கிருபை கிருபை. ஏன் சொல்றேன்னா, நாட்கள் பொல்லாதவைகளா இருக்குது, பயங்கரமான சூழ்நிலை வரப்போகுது. நாம யார் ஒருவர் கிருபையில நிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அவரை சார்ந்து இருக்கிறீங்களோ, இந்த பூமியில மகிமையா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டாயம் பயங்கர யுத்தம் வரப்போகுது, பயங்கர கொள்ளை நோய் வரப்போகுது, பயங்கர பஞ்சங்கள் வரப்போகுது. ஆனா நீங்களும் நானும் உச்சிதமான கோதுமையினால திருப்தியா இருப்போம். கட்டாம உச்சிதமான கோதுமை ஆண்டவர் நமக்கு நல்லா கொடுக்க போறார். அல்லேலூயா. தேவன் தான் கொடுக்க போறார். ஆமென். நமக்கு நம்மளால ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சாரிபாத் விதவை வீட்டுல இருந்த கொஞ்சம் மாவை கொண்டு பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட வச்சார். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம்ல, இன்னைக்கெல்லாம் அந்த விசுவாசத்தை குறித்து பாச போறோம். அதுவே நம்ம வாழ்க்கையில வரப்போகுது. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில வரப்போகுது. அதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. இனி பாருங்க, அக்கினி புடமிடுகிற நாளாக வரப்போறது. நம்ம மேல ஆண்டவர் நிச்சயமா, நம்ம கர்த்தரை நம்பி இருக்கிறோமா, அவரை சார்ந்து இருக்கிறோமா, அவரையே நம்ம சார்ந்து வாழ்றோமா, அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகுது. இன்னைக்கு நிறைய நேரம் விசுவாசத்தை பத்தி பேசுறோம், நம்பிக்கை குறித்து பேசுறோம். ஆனா மாதமானா இவ்வளவு சம்பளம் வருது, இவ்வளவு காசு வருது, இவ்வளவு வருது, இதை வச்சு அதை கொடுத்துடலாம், இதை கொடுத்துடலாம், எல்லாம் கணக்கு பண்றோம். ஒரு கட்டத்துல இது எல்லாம் போச்சுன்னு வைங்க, அப்ப நீங்க உங்க விசுவாசம் புடமிடப்படும். எத்தனை பேர் விசுவாசத்துல நின்று கர்த்தருக்காக சார்ந்து வாழ போறீங்களோ, அவங்க தான் இனி வருகிற நாட்கள்ல ஜெயம் எடுக்க போறாங்க. அவங்க தான் எழும்ப போறாங்க. அவங்க தான் இந்த தேசத்துல மகிமையின் வெளிச்சமாய் மாற போறாங்க. ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு அதைத்தான் விரும்புகிறார், அதைத்தான் வாஞ்சிக்கிறார். சீக்கிரம் வரப்போதுங்க, கட்டாயம். அவ்வளவு நினைச்சேன், கொஞ்சம் என்னதானே, எப்படி கடன் அடைக்கத்தக்க ஒரு ஆசீர்வாதம், கொஞ்சமாவது தானே, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிலம் இல்லை, மழை பெய்யல, உலகமே பஞ்சத்துல கிடக்கு, எவன் அடிச்சு சாப்பிடலான்னுது. ஆனா உங்க வீட்லயும் என் வீட்லயும் அடுப்பு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும், சாப்பிட்டு கொண்டே இருப்போம். அநேகருக்கு கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அப்படிதான் ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுய பெருமையை தூக்கி போட்டுருங்க. சுய பெருமையினால ஒண்ணுமே கிடையாது. அது முடிந்து போனது, அது ஒளிந்து போனது, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தூக்கி போட்டுருங்க. சுய பலத்துல நிக்காதீங்க, பணத்துல நிக்காதீங்க, பதவியில நிக்காதீங்க. ஒருவேளை இந்த இப்ப வாழ்கிற இந்த உலகத்துல அது தேவைதான், ஆனா அதுவே உங்களுடைய மூலதனமா மாறக்கூடாது. அதை தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி பாவம் என்ற நீளமான வஸ்திரம். நீங்க அநேகர் சாட்சி சொன்னீங்க, இன்னும் எனக்குள்ள இந்த காரியம் இருக்கு, இன்னும் என்ன ஆண்டவர் இதுல இருந்து சுத்தப்படுத்துவார், இன்னும் என்ன சரியாக்குவாரு, இன்னும் நாங்க நல்லா வந்துருவோம், அப்படிதான் பேசுறீங்க. ஆனா அதற்காக நீங்க என்ன பிரயாசத்தை எடுத்தீங்க?
அதற்காக நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னும் உங்களை வளர்த்து கொள்வதற்கு, உங்களை சரி பண்ணி கொள்வதற்கு நீங்க என்ன எடுத்தீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில போகிற பாதையில ஆண்டவர் நம்மளை அப்படியே சரி பண்ணி கொண்டு போயிடுவார். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனா நான் ஆண்டவர் கூட தான் போறேன், அவர் என்னை சரி பண்ணி கொண்டு போகட்டும். நீ சரியாகணும், அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன்னை சரிப்படுத்தி கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அவருடைய பாவத்தை தயவு செய்து அந்தரங்கத்துல இன்னும் என்னென்ன காரியம் இருக்கு, தயவு செய்து அதை விடுங்க. செல்போன் பார்க்கறத விடுங்க, நிறைய நேரம் சீரியல் பார்க்கறத விடுங்க, சினிமா பார்க்கறத விடுங்க, தேவையே இல்லை. ஒருத்தட்ட உட்காந்து பேசுகிற நேரத்தை விடுங்க, போட்டு உட்காந்துக்கிட்டு கதையா பேசாதீங்க. நீங்க நிறைய பேர் பேசுறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் அதுக்கு இதுக்கும் நிறைய நேரத்தை செலவு பண்றோம். இன்னைக்கு அதுதான் நமக்கு பாவமா மாறுது. அதனால பாவம் என்பது ஒரு கத்தி எடுத்து குத்துறதோ அல்லது சாராயம் குடிக்கிறதோ அல்லது விபச்சாரம் பண்றதோ அதை தான் பாவத்தை அடையாளப்படுத்துறாங்க. ஆனா சின்ன சின்ன காரியம் கூட நம்ம வார்த்தையில உண்மை இல்லாதது கூட பாவம் தான். உண்மை இல்லாத கூட பாவம் தான். மற்றவர்களை காயப்படுத்துவது கூட பாவம் தான். குற்றப்படுத்துவது கூட பாவம் தான். உன் கண்களினால தேவையில்லாத பார்க்கறது கூட என்னது? பாவம் தான். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்க அதையெல்லாம் சரி பண்ணுங்க. ஏன்னா ஒருவர் கூட நம்ம நீதிமான் கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒண்ணுல ஏதோ நம்ம இதா இருக்கு, குறைவா இருக்கிறோம். அம்மாவுக்கு உதவி செய்யாம இருக்கிறது, அப்பாவுக்கு உதவி செய்யாம இருக்கிறது, விசாரிக்காம இருக்கிறது, உன் சொந்த ஜனங்களை விசாரிக்காம இருக்கிறது, உன்கிட்ட இருக்கிறனால ஒருத்தர் கொடுத்து உதவலாம், அது கூட செய்யாம இருக்கிறது. நிறைய நேரம் இதெல்லாம் பாவம். அல்லேலூயா. தேவன்கிட்ட கொஞ்சம் நீங்க பிரயாசப்படுங்க, உங்க காரியத்தை சொல்லுங்க. இப்படிப்பட்ட வஸ்திரத்தோடு நீங்க ஆண்டவர்கிட்ட வர முடியாது. இதை தூக்கி கட்டாயம் எறியணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நீதி நியாயம் விசாரிக்க போறார். இனி வருகிற கிருபையின் காலம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இயேசு நல்லவர், இயேசு கண்ணீர் துடைப்பார், இயேசு காயம் கட்டுவார், இயேசு உன்னை சுகமாக்குவார், உன்னை தூக்கி கொண்டு போய் உன்னை நல்லா வச்சு ஆரோக்கியம் பண்ணி அனுப்புவார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இயேசு வரப்போகிறார், நீதி நியாயத்தை விசாரிக்கிறவராய் வரப்போகிறார், உங்களை விசாரிக்கிற தேவனா வரப்போகிறார். எல்லாரும் அந்த இடத்துல நிக்கணும். நீங்க செய்த உங்களுடைய கரத்தின் கிரியைகளுடைய பலனை நீங்க அங்க பார்க்க போறீங்க. நீங்க பார்க்க போறீங்க, உங்க அறுவடையை பார்க்க போறீங்க. யாரை ஏமாத்தினாலும் ஏசப்பாவை ஏமாத்த முடியாது. அல்லேலூயா. யாரை வேணாலும் ஏமாத்தலாம், ஊழியக்காரரை ஏமாத்தலாம், சபையை ஏமாத்தலாம், அப்பா அம்மாவை ஏமாத்தலாம், யாரை வேணாலும் ஏமாத்தலாம். ஆனா மாயமாலம் பண்ற ஆட்களை கர்த்தர் கண்டுபிடிப்பார். மாயமாலக்காரர்களை கர்த்தர் கண்டுபிடிப்பார். நம்ம மாயமாலமே பண்ண வேண்டாம், நடிக்கவே வேண்டாம். பரிசுத்தவான் அப்படின்னா நம்முடைய நடத்தை காமிக்கணும், நம்முடைய வார்த்தை காமிக்கணும், நம்முடைய செயல் காமிக்கணும். நான் பேசுறதுனால பெரிய அப்படி கிடையாது. நல்லவன் சொல்லணும், புறஜாதி சொல்லணும், இவன் உண்மையானவப்பா, இவன் பரிசுத்தப்பா, இவன் அன்பானப்பா சொல்லணும். நம்மளை குறிச்சு ஜனங்கள் சொல்லணும். அல்லேலூயா. சாட்சி உண்டாகணும். சிஸ்டர், தயவு செய்து இப்படிப்பட்ட வஸ்திரம்லாம் தூக்கி போட்டுருங்க, சுய பெருமையை போட்டுருங்க, பாவத்தை தூக்கி போட்டுருங்க. இதை எடுத்துட்டு நீங்க வராதுங்க. இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவர்கிட்ட அருகாமையில். அவர் கூப்பிடுறார், அவர் ரெடியா இருக்கிறார், நம்ம போக முடியல. ஏன்னா இந்த வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போடணும். அல்லேலூயா. எபிரேயர் 12:1 வாசிக்கலாம் மாஸ்டர். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான பாருங்க, எத்தனை திரளான இவங்கெல்லாம் பாருங்களேன். இது அவங்களுக்கெல்லாம் பாரம் இருந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் கெட்டு போறதுக்கான வழிகள் நிறைய இருந்துச்சு. ஆனா அதை எல்லாத்தையும் அவங்க என்ன செஞ்சாங்களா, தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடுனாங்களாம். அல்லேலூயா. உண்மையிலே வேதாமத்துல ஜெயம் எடுத்தவருடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்துச்சு. எப்படி இன்னைக்கு உலகத்துல பாக்குறோமோ அன்னைக்கு உலகத்துல இருந்துச்சு. பாவம் இருந்துச்சு, அசுத்தம் இருந்துச்சு, விபச்சாரம் இருந்துச்சு, வேசித்தனம் இருந்துச்சு,
எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அதை எல்லாத்தையும் துடைத்து போட்டாங்க. அவங்களுக்கும் எதிர்ப்பு இருந்துச்சா? இருந்துச்சு. அவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை கும்பிடுறவங்களுக்கு, அவர் பின்னாடி போறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அடி இருந்துச்சு, உதை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த பாரமான அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க பொறுமையா எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஓட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னா பொறுமையா ஓடினாங்க. நான் ஒரு சில பேரை எடுத்து குறிச்சு பார்த்தேன். எபிரேயர்ல நான் அந்த விசுவாசத்துல ஓடினவங்கள 11ஆம் அதிகாரத்துல 11ஆவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியம், ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஒண்ணும் நடக்கல. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இயேசு கொடுப்பாரு அப்படின்னு நம்பி வர்றீங்க, கொடுக்கல. சுகம் கிடைக்கும், கிடைக்கல. பணம் கிடைக்கும், கிடைக்கல. எதுவுமே கிடைக்கல. இப்படி வருஷங்கள் போயிட்டு இருக்கு. உங்களுக்குள்ள எப்படி இருக்கும் விசுவாசம்? இதை நம்பி வந்து ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வந்தவங்களாம் போயிட்டாங்க. வந்தாங்க, பார்த்தாங்க, ஒன்றும் கிடைக்கலன்னே போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்களேன். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவ என்ன செஞ்சா? காத்திருந்தா, பொறுமையா இருந்தா. அவ வாழ்க்கையில பொறுமையோடு ஓடினா. நடந்தது என்ன? அவ என்ன செஞ்சா? கர்ப்பம் தரித்து பலன் அடைந்தா. அது எப்பொழுது? வயது சென்றவளாய் இருந்த போது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். யார் பொறுமையோடு இருக்கிறீங்களா? அந்த பொறுமை. உங்க வயதாயிருச்சு, வாக்குத்தத்தம் பெறுவதற்கான தகுதி கிடையாது, என்னதான் இருந்தாலும் அந்த நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கட்டாயம் தருவார். அவர் பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்க பொறுமையோடு ஓடினீங்கன்னா, அவருக்கு வயது முக்கியம் கிடையாது, வருஷங்கள் முக்கியம் கிடையாது. கர்த்தர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. எங்களுக்கு அதான் நம்பிக்கை. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். ஒண்ணுமே இல்லாம ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. சபையில ஒண்ணுமே இல்லாம இருந்த நாட்கள் உண்டு. சரியான மைக் இல்ல, சரியான ஆம்பிளிஃபயர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சரியான பாய் கிடையாது, சேர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா தேவன் இன்னைக்கு அதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரே. ஆமே. நீ போஸ்டர் ஒட்டி 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பார். 60 லட்சம் போட்டிருக்கிறோம். 6 ரூபா கூட கிடையாது. அல்லேலூயா. ஆமே. ஒண்ணும் கிடையாது. இந்த சர்ச் லேண்டுக்கு இதுல இருக்கிற பாக்ஸ்ல இருக்கிறதா, அதுதான் மூலதனம். அதுல எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, ஆனா அதுதான் மூலதனம். ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் 60 லட்சத்துக்கான காரியத்தை செய்து முடிப்பார். செய்து முடிப்பார். வாக்கு பண்ணினவர் 1 வருஷம் இல்ல, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல. ஆண்டவர் நிச்சயமா இன்னைக்கு கூட நடத்த அவரால முடியும். இந்த நிமிஷத்துல கூட நடத்த முடியும். இந்த நிமிஷத்துல கூட இடத்தை கொடுக்க அவரால முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார், கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை லைவ்ல பாக்குறவங்க கூட நினைப்பாங்க, ஒரு வார வாரம் சொல்லிடுறாரு. வார வாரம் நான் கட்டாயம் சொல்றேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாங்கி கொடுப்பார், கட்டாயம் வாங்கி கொடுப்பார். கர்த்தர் ஆயத்தம் படுத்தின பிள்ளைகள் தேடி வருவாங்க. அல்லேலூயா. இதுதான் நமக்கு விசுவாசம். பொறுமையா ஓடுவான். ஐயோ இன்னைக்கு நடக்கலையே, நாளைக்கு நான் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனா அது எந்த நாள் என்பது கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். அந்த நாள்ல கட்டாயம் நடக்கும். இதுதான் நமக்குடைய விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியத்தை பார்க்கும்போது இத்தனை திரளான மேகம் போன்ற சாட்சிகள், அவங்க எல்லாம் பாரமான யாவற்றையும் தள்ளி வைத்து அவங்க ஓட்டத்துல என்ன செஞ்சாங்களா? இயேசுவை லெக்கா வச்சு பொறுமையோடு ஓடினாங்க. இன்னைக்கு பொறுமையோடு ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமா நமக்கு தடையா இருக்க, நாம தடையா இருக்க கூடாது. இவங்களுக்கெல்லாம் தடை இருக்கதான் செஞ்சுச்சு, ஆனா அவங்க ஓடினாங்க, பொறுமையா ஓடினாங்க, பொறுமையா ஓடினாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னொரு அதுல 24, 25, 26 வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான மனுஷன் பாருங்க. எல்லாமே இருக்கு, ஆனா அந்த சந்தோஷமெல்லாம் வேண்டாம். தேவனுடைய ஜனங்களோடு கூட
நான் அந்த அனுபவிக்கிற துன்பத்தை அவன் எப்படி கண்டானா, அதை தெரிந்து கொண்டு அதை சந்தோஷமா எண்ணினான். இப்படி நம்ம எண்ணுவோமா? எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் நல்லா இருந்தா போதும் பாஸ்டர். இதுக்கு ஒரு முத்திரை குத்துருவான், ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? துன்பத்தின் நடுவில் கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே பாருங்க, பணம் வைத்தவங்களை நோக்கி பார்க்கவே மாட்டார். இல்லாதவங்க அவங்க எவ்வளவு தேவன்ட்ட அன்பு செலுத்துற, அதை தான் பெரிய அன்பா பார்ப்பார், அதை தான் பெரிய கொடுத்தலா பார்ப்பார். ஆமென். அதுதான் உலகத்துக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் எல்லாம் இருக்கு, சாப்பாடு இருக்கு, அரசாங்கம் இருக்கு, நல்ல அவனுக்கு மேன்மை இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களோடு இருந்து நான் சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கலோ, என் ஜனத்தோட கூட போய் அவங்களோடு கூட அந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு என்ன செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தை காட்டிலும் அவன் அதான் சொல்றான். அருமையா பாருங்க, இனி வரும் பலன் மேல் நோக்காம இந்த எகிப்தில பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவினும் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. இதுல வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் தேவனோடு கூட இருந்து இந்த அனுபவிக்கிற துன்பத்தை எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் கர்த்தருக்காக ஊழியம் செய்தவங்களாம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அருமையா தேவ பிள்ளைகளே, சந்தோஷம் என்பது நாம் உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வைத்து அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம கிறிஸ்துவிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறணும்னா இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கடந்து போகும்போதுதான். ஒருவன் என்னை பின்பற்ற வருவ விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசுவை பின்பற்றுகிற நபர்கள் யாருன்னா, உலகத்தின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட பின்பற்ற முடியாது. யார் ஒருத்தர் அவர்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவர் பின்னாடி இடுக்கமான வாசல் வழியாய் வருவர்கள் மாத்திரம்தான் இயேசுவின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. பாவத்தையும் செஞ்சுக்குவேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்குவேன், கடைசியில கல்வனை போல ஆண்டவரே நீர் பரதேசிக்கு போகும்போது என்னை நினைத்தரலாம், அப்படிலாம் யாரும் போக முடியாது. அப்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் இதை வேற சொல்லிக்கிறாங்க. கடைசி நேரத்துல என் பாவத்தை மன்னின்னு சொன்னா ஆண்டவர் பரதேசிக்கு கொண்டு போயிடுவார். ஆமா, அது அவனுக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க பைபிள்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை சொல்லிட்டே தெரியாதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் தடையா இருக்க கூடாது. என்ன காரியமானாலும் இன்னைக்கு தூக்கி எறிங்க. ஆமென். தேவன் இல்லாத எந்த சந்தோஷமும் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அது பெரிய அப்பர் டக்கரா இருந்தான்னு எதுவா இருந்தான்னு எனக்கு எதுவும் தேவையில்லை. இயேசுவினுடைய சந்தோஷம் போதும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் தான் சொல்றேன், உலகத்தை குறிச்சு எனக்கு எந்த குறிச்சு கவலை கிடையாது. ஆமென். ஆனா ஆண்டவரை குறிச்சு என்ன குறிச்சு என்ன சொல்றாரு அதுதான் கவலை. ஆமென். இன்னைக்கு அந்த பாரம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். கடைசியா ஒரு காரியத்தை நான் முடிச்சிடுறேன். 4வது காரியம், கடைசி நான் வாசித்த அதுல கடைசி வசனத்தை வாசிச்சு மார்க் 10ஆம் அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. அவன் வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்கள்கிட்டையும் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். எத்தனை பேர் என்ன செய்யணும்னு என்ன கேட்பீங்க? ஆண்டவரே இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்றேன், இதை செய்யுங்க, அப்படிதானே கேட்பீங்க. அதே மாதிரிதான் அவன் கேட்டான். அவனுக்கு என்ன தேவை? பார்வையடையணும். அதுதான் ஆண்டவர் அதை கனப்படுத்துறார். அவன் எந்த விசுவாசத்தோடு எதை கேட்க வந்தானோ அதை தான் அவன் கேட்கிறான். உடனே அவன் சொல்ற, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. கடையா சொல்றேன், அவருடைய அழைப்பு நமது நம்பிக்கை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிறார். பாத்தீங்களா? அந்த அழைப்பு தான் உங்களுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. அவருடைய அழைப்பு நம்மை உற்சாகப்படுத்தும். நம்முடைய அழைப்பு, அவருடைய அழைப்பு என்னதான் நம்ம உற்சாகப்படுத்துமா? பர்திமேயு கேட்டது அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினது. ஆனா அவர் கூப்பிட்ட உடனே அந்த அழைப்பு அவனை உற்சாகப்படுத்தியது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நீ என்ன பெற்றுக்கொள்ளத்தக்க இந்த இடத்துல வந்தீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் அதை உங்களுக்கு தருவார். நான் விசுவாசமா நம்பிக்கையோடு சொல்றேன், கர்த்தர் நிச்சயமா தருவார்.
நிச்சயமா தருவார். அது ரட்சிப்பா இருக்கலாம், அது மன்னிப்பா இருக்கலாம், அல்லது உங்களுடைய காரியமா எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பர்த்திமேனுடைய வார்த்தைய, நம்பிக்கைய கனப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பா எனக்கு இதுதான் வேணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். பர்த்திமேட்ட பார்த்த இந்த நல்ல காரியங்கள் இது நம்ம இடத்துல இருக்குமானா கட்டாயம் அழைப்பு உங்களை தேடி வரும். ஆண்டவர் உங்களை அழைப்பார், உங்க விசுவாசத்தை கனப்படுத்துவார், உங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இன்னைக்கு உங்களுக்கு வெறும் சரீர விடுதலை மாத்திரமல்ல, வெறும் உங்களுக்கான தேவைகள் மாத்திரமல்ல, உங்க ஆத்மாவிலும் ஒரு கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். இந்த வருஷத்துல நீங்க உயிர்ப்பித்து மற்றவர்களை உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பர்த்திமை பார்வை அடைஞ்சனே போகல, அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுனுடைய மகிமை அநேகருக்கு சொல்லும்படி அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டையோ அதை நான் உனக்கு கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதன் மத்தியிலும் நீ கர்த்தருக்கு சாட்சியாவா. கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் அதை நீ அறிக்கை பண்ணு. உன்னால என்ன முடியும், சபைக்கு என்ன செய்ய முடியும் எதிர்பார்க்கிறார் கர்த்தர். ஒரு ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே நேரத்தை கொடுக்கிறேன், இந்த சபையோடு இணைந்து கர்த்தர் எனக்கு இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார், நான் இதை செய்யறேன். பாரமுள்ளவர்கள் எழும்புங்க, ஆராதிக்கக்கூடியவர்கள் எழும்புங்க, ஜெபிக்கிறவர்கள் எழும்புங்க. தேவ ஆவியானவர் இன்னைக்கு அதான் கேட்கிறார். தயவு செய்து நேரம் இல்ல, என்னால கொடுக்க முடியல, எனக்கு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு, அதை எதுவும் பேசாதீங்க. அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமா கர்த்தருக்கு பயன்பட முடியாது. அல்லேலூயா. சோ இந்த நாட்களில கர்த்தருக்கு பிரியமாய் மாற உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற அந்த வேளையில கர்த்தருடைய கரத்துல கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? நிச்சயமாய் ஒருவேளை இந்த வார்த்தை இந்த நாளில ஆண்டவர் பர்த்திமையோடு உங்களோடு, பர்த்திமைக்கு பேசின வார்த்தை உங்களோடு பேசிப்பாரானா நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படி